மறுபடியும் வாசிக்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 17வது வருஷமா 3 வாசிக்கலாம். 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காகச் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். ஏசப்பா நம்மை மீட்டுக் கொண்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா நம்மளை என்ன செய்தாராம்? மீட்டுக் கொண்டார். சரி, இப்ப இந்த இதுல ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஆண்டவர் படைத்த பிறகு மனுஷன் பாவம் செய்த போது 3 கொடிய தீமைகள் வந்தது. அடிக்கடி நான் சொல்றேன், 3 கொடிய தீமை. ஒன்று என்னது? பாவம். 2வது சாபம். 3வது மரணம். இந்த 3 ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிறகு அவனால பரலோகம் போக முடியாது, பூமியிலே நல்லா இருக்க முடியாது. ஏன்னா இந்த 3 தீமையும் கொடிதான தீமை. இந்த 3 தீமைக்கும் அவன் என்ன செய்யணும்? விலக்கி பாதுகாக்கப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில அழுது ஜோமனி எப்படி ஆகிலும் இந்த 3 தீமையிலிருந்து நாம விடுதலை அடைந்து பரலோகத்துக்கு போகணும். தேவன் நமக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. அதுல 2வது தீமை தான் சாபத்தை குறித்து. முதலாவது பாவம், 2வது என்னது? சாபம். இந்த சாபத்தை குறித்து நீங்க பைபிளையும் கேளுங்க, யூடியூப்லயும் கேட்டு பாருங்க. சாபம் எவ்வளவு கொடூரமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒரு இதெல்லாம் பைபிள்ல உள்ளிருந்து எடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அப்போ சாபம் எவ்வளவு கொடூரமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை வாசிக்க போறோம். எங்கெங்க இருந்தெல்லாம் சாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இடத்துல இருந்து வருது. நான் சொன்னேன் போன வாரம் பிரசங்கமும் இதுல கலந்து வரும். 5 இடம் வச்சுக்கோங்களேன். ஒன்னா 5 இடம் வச்சுக்கோங்களேன். ஒரு 5 இடத்துல இருந்து சாபங்கள் வருது. இந்த 5 இடத்துல இருந்து வரக்கூடிய சாபங்களுக்கு நம்மளை விலக்கி காப்பது. ஒண்ணு, சாபம் ஏன் வருது, எங்கிருந்து வருது, அந்த சாபத்தினுடைய தன்மை, அது என்னெல்லாம் செய்யும். இந்த 3 காரியமும் கலந்துதான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை. எதுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, சாபம் ஒரு கொடூரமான ஒன்று. அது நமக்கு வரவும் கூடாது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கவும் கூடாது, வாங்கிறவும் கூடாது. அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. அல்லேலூயா. சரி, முதலாவது இந்த சாபம் எங்க இருந்து? முதலாவது படைச்ச கடவுள் இடத்துல இருந்து என்ன செய்யுது? சாபம் வருது. படைச்ச கடவுள் இடத்துல இருந்து. ஆண்டவர் பூமியை படைச்சு மனுஷனெல்லாம் படைச்சு சபித்தாரா ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சார். அப்ப ஆசீர்வதிக்கிற தேவன் ஏன் சபிக்கும்? அதாவது ஒரு அளவுக்கு மேல போன பிறகுதான் அவருக்கு என்ன வந்துருது? கோவம் சபிக்கார ஒழிய அவர் ஒரு நாளும் மனுஷனை சபிப்பதற்காக படைக்கல. மனுஷனை சபிக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்பவும் கிடையாது. ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா நம்மளை சபிக்கணும் விரும்பல, சபிக்கணும் ஒரு ஆசைப்பட கிடையாது, சபிக்கவும் நம்மளை படைக்கல. ஆசீர்வதி படைச்ச பிறகு எல்லாத்தையும் என்ன செஞ்சாரா? ஆசீர்வதிச்சார். எல்லா படைப்புகளையும் ஆசீர்வதிச்சார். மனுஷனை படைச்சிட்டு மனுஷனை என்ன செஞ்சாரு? அவருடைய ஆசையை ஆசீர்வதிப்பது. நல்லா இருப்பா, நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பது. அதுதான் அவருடைய. ஆனா ஏன் சாபம் போட்டாரு அல்லது சாபம் வந்துச்சுன்னா, போன வார பிரசங்கத்துல கேட்டால, ஆதியாமத்துல ஒருத்தனை அந்த சர்ப்பம் இந்த மனுஷனை வழிவிலகி போக பண்ணதுனாலதான் ஆண்டவர் இந்த சர்ப்பத்தை சபிச்சார். முதல் சாபமே அந்த சர்ப்பத்துக்கு, அப்புறம் ஆதாமுக்கு, அடுத்து பூமிக்கு, ஏவாளுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சாபத்தை என்ன செஞ்சிட்டாரு? போட்டுட்டாரு. சாபம் வரக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது. தேவனிடத்துல இருந்து வந்த சில சாபங்களை பார்க்கிறோம், பைபிள்ல இருந்து பார்ப்போம். முதலாவது யாருன்னா காயின். வைங்களேன், காயின் தானே முதல்ல சாபம் வாங்கினவன். வெளிப்படையா 4வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்பேயாது, அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். ஆண்டவர் சபிக்கிறார், சாபம் போடுறாரு. யார சாபம் போடுறாருன்னா, கூட பிறந்த சகோதரனை கொலை செய்யறது. இன்னைக்கு எல்லாரும் கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்களா? நம்மளை சந்தோஷப்படுறாங்களா? நம்மளை குறித்து சந்தோஷமா இருக்கிறாங்களா? அல்லது நிறைய சொத்து இருக்கிறவங்க பாருங்க, நிறைய சொத்து சவம் இருக்கிறவங்க 2-3 அண்ணன் தம்பி இருந்தான், ஐயோ இவன் இருந்தான், அந்த சொத்து நம்ம கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய உலகத்துல பார்க்கிறோம். தகப்பனை கூட கொண்டு போட்டுருந்தாங்க, அல்லது கூட பிறந்தவங்களுக்கு. இப்படி இது பைபிள்ல நிறைய காரியம் இருக்குது. நான் பைபிள்ல இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், கூட பிறந்த சகோதரனை கொலை செய்தவனை என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவன் காயின் தன்னுடைய சகோதரன் உயிரோட இருந்தா அவனுக்கு தான் எல்லாமே வரும் மதிப்பு, ஆண்டவர் அவனை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு கூட பிறந்தவனை கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சுட்டு மறைச்சிட்டான், யாருமே பார்க்கலன்னு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன் சகோதரன் எங்க அப்படிங்கிறாரு.
திமிரா பேசுறான். நான் என்ன என் தம்பிக்கு என்ன காவலாளியா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு, அவன் ரத்தம் என்னை நோக்கி என்ன செய்யுது? ஒருத்தனை கொலை செஞ்சுட்டா தப்பிச்சிட முடியுமா? உங்க ரத்தம் என்ன செய்யும்? ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என்னை இப்படி அநியாயமா கொன்னுட்டான், அவன் என் ரத்தத்துக்கு என்ன செய்யுங்க? பழி வாங்குங்க. ஆண்டவர் சொன்னாரு, உயிர் செத்துட்டா உடனே அந்த அதனுடைய தன்மை தெரியாது. ஆனா நீ என்ன செய், சபிக்கிறேன்னு சொல்லி சாபத்தை போட்டு நிலையற்றவனா என்ன செய்வ? அலைவன்னு சொல்லி சாபத்தை போட்டுட்டார். அதனால தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபங்களுக்கு நாம விலக்கி காப்பாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை போட்டாருன்னா போட்டதுதான், சபிச்சாரும் சபிச்சதுதான், ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிச்சா. அப்ப ஆண்டவருடைய சாபத்துக்கு நம்மள விலக்கி ஒவ்வொன்றா வாசிக்கலாம். ஆண்டவர் போட்ட சாபங்கள் ஒவ்வொன்றா இருக்கு. ஏசாயா 24 அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 24:6. ஏசாயா 20 அந்த எது நிமித்தம்னா அதுக்கு மேல ஒரு 4-5 காரியம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கும். 1ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதனாலதான் ஆண்டவர் சபிக்கிறாரு. சபிச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? இதெல்லாம் அடுத்து இந்த சாபமானது அவங்கள தவிக்க வச்சு, அவங்கள புலம்ப வச்சு, அவங்கள ஆண்டவர் அந்த என்ன செய்யுது? ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப சாபம் பொல்லாதது. சாபத்துக்கு நம்ம விலக்கி ஒரு சாபம் ஒரு வீட்டுல வருதுன்னா என்னென்னமோ பாடுபடுத்திடும். அதனால இந்த வாரத்துல போன வாரத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகள். 2வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். 37வது சங்கீதம் 22வது வசனம். ஒரு சாபம் ஒரு மனுஷனுக்கு அந்த சந்ததியவே என்ன செஞ்சிருது? அழிச்சு போட்டுருது. அதனால ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புறாரு. சபிச்சாருன்னா அந்த சந்ததியே என்ன செஞ்சிடும்? இல்லாமல் நிறைய உலகத்துல அரசாண்ட பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்க சந்ததிகளே இல்லாமல் போய்விட்டது. காரணம் அவங்க மேல அந்த சாபத்தை வாங்கியிருந்தாங்க. அந்த சாபமானது அவர்களை என்ன செஞ்சது? ஆமா, அந்த சாபமானது மற்றவங்க சாபம் போட்டு அந்த சாபம் என்ன செஞ்சிருச்சு? ரொம்ப தீமைகளை கொண்டு வந்துருச்சு. அதே போல யோவான் சொல்லுகிறார். யோவான் புத்தகத்துல, யோவான் இல்ல, அந்த பரிசேயர் சொல்லுவாங்க 7வது அதிகாரத்துல, யோவான் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல அந்த பரிசேயர்களா சொல்லுவாங்க, வேதத்தை அறியாதவர்களாக இவர்கள் சபிக்கப்பட்டவங்க. வேதத்தை அறியாதவர்களாக, அதுதானே சபிக்கப்பட்டவங்கள். வேதத்தை அறியாம இருந்தாலும் என்ன வந்துருது? அப்ப தேவனிடத்துல தேவனுடைய வேதத்தை அறியாவிட்டால் தேவன் என்ன செய்யறாரு? சபிக்கிறார். வேதத்தை நம்ம டெய்லி படிக்கணும். நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் வேதத்தை வாசிக்கிறத விட, அதாவது 2வது ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு 4-5 காரியம் சொல்லி தரேன். 1 செபம். நீங்க படிக்க தெரிஞ்சாலும் படிக்க தெரியாதவங்க என்ன செய்யலாம்? செபம் பண்ணலாம். அது படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 2வது வேதம். வேதத்தை உங்களுக்கு வாசிக்க தெரியல அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்கு. இந்த மாதிரி செல்போன் இருந்துச்சுன்னா இதுல பைபிளை ஏத்திக்கிடலாம். பைபிளை ஏத்தின பிறகு பைபிள்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆடியோ பைபிள்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க தொட்டீங்கன்னா நீங்க எந்த பகுதியை வச்சாலும் அது என்ன செய்யும்? அந்த வசனம் வரிசையா வாசிக்கிட்டே வரும். நீங்க காதுல என்ன செய்யலாம்? கேட்டுக்கொள்ளலாம். சாதாரண நெட்டு தேவையில்லை, நான் டவுன்லோடு பண்ணாலே போதும். அப்ப நீங்க பைபிள் என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதம். 3வது ஜெபம், பைபிள், உபவாசம். அடுத்து 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நல்லா ஆண்டவரே வல்லமை கிருப அபிஷேகம் சொல்லி புலம்பி என் உடம்புல இருக்கிற பாவத்தை சாபத்தை எல்லாத்தையும் என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க? எடுத்துட்டீங்க. சாபம் போயிட்டாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. சாபத்துக்கு எதிர்வினையானது என்னது? ஆசீர்வாதம். அந்த சாபம் போயிட்டாலே ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதனால ஆண்டவர்கிட்ட அழுகணும், கண்ணீர் வெடிச்சேன் ஆசீர்வதி. இப்போ பைபிள் உதாரணத்துக்கு ஒரு நபரை சொல்றேன். யாரு? யாக்கோபு. நம்ம பிரசங்கத்தை அதிகமா கேட்டிருப்போம். ஒரு சில மிஞ்சின ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, பைபிள் என்ன பெரியது, அந்த ஆபிரகாம், அந்த ஈசா, அந்த ஆபிரகாமை போல விசுவாசம் இருக்கா? அந்த ஈசாக்கை போல கீழ்ப்படிதல் இருக்கா? அந்த யாக்கோவை போல போராட்டி செபிக்கிற அந்த குணம் இருக்கா? அப்படின்னா இல்லை. பிரசங்கம் எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா பிரசங்கமும் தெரியும் அப்படின்னு சொல்லி சில நேரத்துல மண்டக்கணத்துல பிசாசு தள்ளி விடுறான். ஆனா அவங்கள மாதிரி நம்ம செஞ்சிருக்கிறோமா? பாருங்க, யாக்கோவு
அந்த காலத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்யலாம், 4 திருமணம். அதுக்கப்புறம் 12 பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை சேர்த்து 13 பிள்ளைங்க, ஆடு மாடு சொத்து சுகம். பைபிள் சொல்லுது அவன் குடியிருந்த இடம் தாங்கலையா, அந்த அளவுக்கு இருக்கு. இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து அழுகிறான். என்ன அழுகிறான்? நீர் என்னை ஆசீர்வதி. அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பார்ல, உனக்கு என்ன குறை இருக்கு என்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை கேட்கிற? எல்லாமே நிறைஞ்சுதானே இருக்கு, எல்லாமே இருக்கு, சொத்து இருக்கு, ஆடு மாடு எல்லாம் இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் கேட்ட ஆசீர்வாதம் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது பூமிக்குறது எப்படி என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும். அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா தான் இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நிலைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அழுகிறான். 1 நேரம் 2 நேரம் கிடையாது. விடிய விடிய நம்ம அப்படி ஜெபம் பண்ணியிருப்போமா? ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போமா? ஆண்டவரே நீ ஆசீர்வதி, என் சாபம் போட்டு என் குடும்பத்துல தீமை போட்டு அழுதுருப்போமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி விட்டுருப்போம். அவன் விடிய விடிய அழுகிறான். பொழுது விடியுது. ஆண்டவர் சொல்லாரு, போதுண்டா, பொழுது விடியுது, நீ விடுறா, நான் போறேன் அப்படின்னு. அவன் காலை பிடிச்சிட்டு, ஆண்டவர் காலை பிடிச்சிட்டு, நீர் என்னை ஆசீர்வதிச்சால் உளியும் போக விடு அழுகிறான். அப்படியா பண்றேன்னு தொடைய கை வச்சுக்கிறார். தொடைய தொட்டன்னு தொடை என்ன செஞ்சிருச்சு? சுடிக்கிருச்சு. அப்படி இருந்து உடம்புனக்கு அவர் காலை பிடிச்சிட்டான், அழுகிறான், கெஞ்சிறான், என்னை ஆண்டவரே ஆசீர்வதி. அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் ஆசீர்வதிச்சாரு. உன் பேர் இனிமேல் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் பேரை மாத்தினார். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை அழிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது, சாபம் எவ்வளவு கொடூரமானது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒரு சாபம் போட்டா அது ஆண்டவரா பார்த்து போட்டாருன்னா இருந்துச்சு. அது சில வசனங்கள் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய சாபமும் அந்த சாபத்தினுடைய தன்மையும் இதுல பாருங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட சாபம் வாங்கக்கூடாது, ஆனா அந்த சாபத்தினுடைய தன்மை. முதலாவது சங்கீதத்துல வாசிக்கும் போது, அவரால் சபிக்கப்பட்டவர்கள் சிதறி போவாங்க. சாபம் வந்து என்ன செஞ்சிடும்? சிதறி அடிச்சிடும். சாபம் வந்து ரொம்ப மோசமான ஒன்று. 2வது சாபத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் ஒரு பசி, ஏசப்பா பசி, ஏசப்பா கடவுள் ஒரு பசிக்குன்னு அவசியம். ஆனால் மனிதனா இருந்ததுனால பசி. ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அத்தி மரத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? அத்தி மரத்துல ஒரு தன்மை என்னன்னா, முதலாவது பழம் பழுக்கும், அதுக்கப்புறம் தான் இலை என்ன செய்யும்? போடும். இது வந்து அத்தி மரத்தினுடைய தன்மை. நம்ம மரங்களை என்ன செய்யும்? இலை வச்சு அதுக்கப்புறம் பூ பூத்து காய் காய்ச்சி அப்புறம் தான் பழம். அது எப்படின்னா, முதலாவது அது காய் காய்ச்சி பழம் ஆன பிறகுதான் அடுத்து என்ன செய்யும்? இலையே முளைக்கும். இப்ப தூரத்துல ஒரு அத்தி மரத்தை பாக்குறாரு, பக்கத்துல போறாரு, பழம் இல்லை, வெறும் இலை மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த இலை இருந்தா கண்டிப்பா பழம் இருக்கணும். ஆண்டவர் பார்த்தாரு, நீ இப்படியா பண்றேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு? சபிச்சிட்டாரு. மறுநாள் பார்த்தா வேரோடு என்ன செஞ்சிருக்கு? பட்டி போடு. அப்ப பேதுரு சொல்றாரு, நீ சபித்த இது வேரோட என்ன செஞ்சிருச்சு? அப்ப பாருங்க, ஆண்டவரை சபிச்சா வேறு, அப்ப அந்த சந்ததியே என்ன செஞ்சிரு? போயிரு. அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல அந்த சாபத்தை வாங்கி விட கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சாபம் ஆண்டவரிடத்துல வாங்கக்கூடாது. அந்த சாபம் என்ன செய்யுது? கடைசியாக மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? 40வது வசனமா? 40வது வசனம். சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு, அந்த வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். எத்தனை வசனமும்? 41வது வசனம். என்ன சொல்லியிருக்கு? சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு விலகி பிசாசுக்காகவும் தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர்கிட்ட சாபம் வாங்கிடக்கூடாது. அந்த சாபம் என்னென்னலாம் செய்யுது? சிதறடிக்குது, வேரோடு பட்டு போக பண்ணுது, தூக்கி எங்க போயிருது? நரகத்துக்கு போக வச்சிருது. இந்த சாபங்களுக்கு நாம விலக்கி காப்பாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் சாபம்னா நம்ம நினைக்கிறது ஆசீர்வாதம் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறதெல்லாம் அப்படி கிடையாது. எத்தனையோ கோடீஸ்வரன் சாபத்துல கிடக்குறான். சரிங்களா? எத்தனையோ கோடீஸ்வரன் சாபத்துல இருக்கிறான். ஆனால் ஆசீர்வாதங்கிறது அதுவே சாபம் கொடியது. ஏன்னா ஆட்டி படைக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சபம் அவன் கண்களை முடிச்சவன், ஏசப்பா நீர் என்னை ஆசீர்வதியும், உங்க சாபம் என் தலையில இருக்கக்கூடாது, என்னை விட்டு நீக்கி போடும், நீங்க என்னை ஆசீர்வதிங்க, என் சாபத்தை, என் தலையில எந்த சாபம் இருக்கக்கூடாது, எல்லா சாபம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா சொல்லுவாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட சாபம் வாங்கிடக்கூடாது.
அந்த சாபம் இவ்வளவு வேலையும் பண்ணும்னா. ரெண்டாவது யார்கிட்ட வாங்கக்கூடாது சொல்லுங்க? முன்னோர்கள் மூலமா சாபம் வருமா? யார் மூலம் வரும்? முன்னோர்கள். நீங்க நல்லவங்களா இருப்பீங்க, ஆனா முன்னோர்கள் செய்த சாபம் உங்க தலையில வரும். அது எப்படி? நான் தப்பு பண்ணலையேன்னா முன்னோர்கள் சொத்து வச்சா நீங்க வாங்காம இருப்பீங்களா? அது மாதிரி முன்னோர்களுடைய சாபம் உங்க தலையில. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, நான் தப்பு செய்யல, எங்க முன்னோர் சாபம் எங்க மேல வந்திருக்கு, அதை என்னை விட்டு என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. அல்லேலூயா. சில வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 22ஆம் வசனம், 27ஆம் வசனம், 29ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 21 20ஆம் வசனம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடிக்கிறாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடிச்சேன். அவன் பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை அடுத்த வசனம் 22. நீ எனக்கு கோபத்துண்டாக்கி கண்ட நிமிஷம் நேமமானாகிய பாஷுக்கும் 27ஆம் வசனம் 27. இந்த வார்த்தையை கேட்டபோது கொண்டு பண்ணி ரெட்டில் படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். 29ஆம் வசனம். எனக்கு தந்தாயா? தாழ்மையின்படியினால் நான் இவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் இன்னொரு நாட்களில் அதை அவன் வீட்டில் வரப்பண்ணவே விட்டான். அந்த பாயிண்ட்ல நீங்க பாத்துக்கிட்டீங்களா என்ன நடந்துச்சு? ஒண்ணு, ஆகாப்புங்கிறவன் ஆண்டவருக்கு எதிரியா இருக்கான். அவன் மேல ஆண்டவர் சாபத்தை போடுறாரு. போட்ட உடனே அவன் சுதாரிச்சுட்டான். ஐயோ, இது நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சான்? ஏசப்பா காலில் விழுந்து அழுது உபவாசம் இருந்து கண்ணீர் வெடிச்சு என்ன மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தப்பிச்சினான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த எலியா தெற்கு சொல்றாரு, எலியா, ஆகாப்பு எனக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டான்? தாழ்த்திட்டான். அந்த சாபத்தை நான் என்ன செய்யறேன்? நிறுத்தி வைக்கிறேன். எடுக்கல, என்ன செய்யறேன்? நிறுத்தி வைக்கிறேன். இவன் மறுபடி இவன் கரெக்டா இருந்தானா அது வேண்டாம், அவன் மறுபடி சரியில்லைன்னா அவன் தலையில போட்டுரும் அப்படின்னு விரும்பினாரு, சொல்லிட்டாரு. ஆனா அவன் அதுக்கப்புறம் ஆண்டவர் பிரியமா இல்லாம போயிட்டான். கடைசியில அவன் எதிரிகளால கொல்லப்பட்டான். அடுத்து அவன் சாபம் எங்க வந்து சேருதுன்னு பாருங்களேன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். 9. நோக்கி எரிந்து போடு, நானும் நீயும் ஆகாப்பின் கர்த்தர் அக்கினியை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். பாத்தீங்களா என்ன செஞ்சிட்டான்? அந்த சாபம் மகன் மேல வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா இவன் கொஞ்சம் தாழ்த்திட்டான், கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறேன். அடுத்து இவன் பிள்ளை நாட்கள் என்ன செஞ்சிடும்? இவன் தலையில பிள்ளைக்கு இவன் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? சொல்லியிருக்கணும், டேய் என் மேல இப்படி வந்துச்சு, அழுதண்டா, உபவாசம் இருந்த, தப்பிச்சுட்டா, நீ அது மாதிரி என்ன செய்யாத, மாட்டிக்கிடாத, தப்பிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கணும். விட்டுட்டான். கடைசியில் அவன் பிள்ளை மேல என்ன செஞ்சிருச்சு? அதான் முன்னோர்கள் மூலமாய் வரக்கூடிய சாபம். அதுக்கு நம்ம விலக்கி காப்பாற்றணும். சோமனன், ஏசப்பா, எங்க முன்னோர்கள் மூலமா, நம்ம முன்னோர்கள்லாம் எல்லாம் நல்லவங்க கிடையாது, எல்லாம் ஏதோ ஒரு தீமையில் இருப்பாங்க, அந்த சாபம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, எடுத்து போடுங்க எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா கவனிங்க, ஒரு சில சந்ததிகள் பாத்தீங்கன்னா அந்த சாபத்திலேயே வருவாங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலும் முன்னேற்றமும் மேன்மையும் என்ன செய்யாது, வராது, வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணி அதை உடைச்சி வெளியே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாபங்களுக்கு பாருங்க, ஏசப்பா சொன்னாரு, என்னிடத்துல அன்பு கூர்ந்தா, எனக்கு பிரியமா நடந்தா 1000 தலைமுறை. எத்தனை தலைமுறை? ஆனா எனக்கு எதிரியா இருந்தா எத்தனை தலைமுறை? 3-4 தலைமுறைக்கு சாபம். பாருங்க, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கேன், எனக்கு 1000 தலைமுறை ஆசீர்வதிச்சுட்டாரு. இன்னொரு நபர் வந்து ஆண்டவருக்கு பிரியமா இல்ல, 3-4 தலைமுறை சாபம். இந்த 4 தலைமுறை இவரை எவனாவது ஒருத்தன் தவறு செஞ்சா அடுத்து 4 தலைமுறை, அடுத்து இப்படி தலைமுறையா அந்த சாபம் என்ன செய்யுது, வந்துகிட்டு இருக்கு. ஏசப்பா, எங்க முன்னோரு சாபங்களுக்கு எங்களை விலக்கி காப்பாற்றுங்க. அல்லேலூயா. கேட்கணும், சரிங்களா? பாவம் இல்லாத, சாபம் இல்லாத அப்படின்னு அந்த வாழ்க்கையை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணும், சாபம் முன்னோர்கள் மூலமா. சரியா? அடுத்து பெற்றோர்கள் மூலமா என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒரு சாபம் இருக்கா?
இருக்கு வசனம் சொல்லட்டா? உபாகமம் 27வது அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 27:16. வாசிங்க வாசி. சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். சரியா? இப்ப தகப்பனையும் தாயையும் திட்டாதவங்க கையை தூக்குங்கன்னா எத்தனை பேர் கையை தூக்குவீங்க? எங்க அம்மா அப்பாவை நான் திட்டதே இல்லை, யாரும் தூக்க முடியாது. பாத்தீங்களா? அம்மா அப்பாவை திட்டாதவங்க கை தூக்குன்னா தூக்க முடியுமா? தூக்குமையா? கை தூக்குமையா? தூக்குறியா? தூக்கல. அம்மா அப்பாவை, அதாவது விளையாட்டுக்கு நான் ஜாலியா, அது வேற. உண்மையாவே கோபத்துல நம்ம மேல தப்பு இருந்து பெற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. பைபிள்ல சொல்லுது, தன் தகப்பனின் தாயும் பூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பெத்த தாய் தகப்பன ரொம்ப பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம கேள்விப்படுகிறோம், நிறைய உலகத்திலயும் பாக்குறோம். ரொம்பவும் பிள்ளைகள் இப்பதான் அவங்க வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி என்ன செய்யுது. நம்ம சில நாடகங்கள்லாம், கிறிஸ்தவ நாடகம்லாம் போடுவாங்க. அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தா அவ்வளவு ரவுடிசமா அதை என்ன செய்யற நாடகத்தை எடுத்துக்க. அன்னைக்கு உலகத்துல இருக்கிறது கண்டிப்பா ஆண்டோடைய பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒழுங்குக்கு கீழே தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அவங்களுக்கு பெத்த இவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒரு நாள் நீங்க சொல்லாதீங்க. உங்களை பெத்து வளர்த்ததே பெரிய கிருபை. அல்லேலூயா. அந்த அப்படி சொல்லும் போது கண்டிப்பால கொடுத்து கொண்டுதான் என்ன தெரிஞ்சிருக்கும். உங்களை எல்லாம் பெத்து வளர்த்து இப்போ உள்ள பெற்றோர்களை காட்டிலும் ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெற்றோர்களும் ரொம்ப ரொம்ப பாவம். பஞ்ச காலம் ஒரு பக்கம், குடும்பத்தை பார்க்கணும். அவங்கெல்லாம் எத்தனை நினைச்சீங்க? இப்பனாலும் ரெக்கார்ட் ஆகுதுல, அந்த சகிப்பு தன்மையில தான் நம்முடைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? பெத்து வளர்த்தாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். நல்ல தாய் தாப்பனுக்காக கத்தரை சோதரிக்கலாமா? சோதரா. நமக்கு ஆண்டல் கொடுத்த தாய் தாப்ப யாரு சொல்லுங்க? நல்ல தாய் தாப்பு சொல்லுங்க, வாயினால சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வளர்க்கிற விதம் இப்படியே வளர்த்துருக்கோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவன் நல்லா தான் வளர்க்குறாங்க. சில நேரத்துல அவங்களுடைய பொருளாதாரம் சில குறைபாடுகள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு நாள் நல்ல தாய் தாப்புனா கெட்ட தாய் தாப்புனே கிடையாது. அவங்க வாயிலிருந்து சாபத்தை வாங்கிடக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? உன் தகப்பனே உன் தாயை என்ன செய்யணும்? கணம் பண்ணுவாயாக. சொல்லுங்க, தகப்பன தாய் என்ன செய்யுங்க? கணம் பண்ணலன்னா என்ன வந்துடும்? சாபம் வரும். அப்போ பைபிள் சொல்லுது, பெத்த தாய் தகப்பனை பூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பைபிள் பாருங்க, நம்ம நோவா போன வார பிரசங்கத்தை கேட்டலாம், எந்திரிச்ச உடனே சாபம் போட்டார் பையனுக்கு. அதனால பெத்தவங்க மூலியம் ஆசீர்வாதத்தை வாங்கணும், மூலியம் சாபத்தை என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கத்தோடைய பிள்ளைங்க, மாண்டோடைய பிள்ளை, சர்ச்சைக்கு வரவங்க முடிஞ்ச வரைக்கும் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யுங்க? தாய் தகப்பனு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிருங்க. நான் உங்களுக்கு நல்ல பாத்திரமா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைங்க முடிந்த வரைக்கும் உங்க தாய் தகப்பனை என்ன செய்யுங்க? கணம் பண்ணுங்க. எபேசியர் 6:1 சொல்லி இருக்குது. கொலோசியர் 3:20 2 ஒரே வசனம் தான். என்ன வசனம்? பிள்ளைகளை உங்களை பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. இது நியாயம். என்ன நியாயம்? இது நல்ல நியாயம். அல்லேலூயா. அதனால பெற்றவங்கிட்ட இருந்து வாங்கிறாதீங்கன்னா. அடுத்து ஊழியக்காரன் இருந்து வாங்கிடக்கூடாது. சொல்லுங்க, ஊழியக்காரன் இருந்து வாங்கிடக்கூடாது. அவங்க ஊழியக்காரங்க யாரையுமே வேணும்னு சபிக்க மாட்டோம். அப்படி சபிச்சாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க, நான் சாபம் போட்டா பழிக்குமா? சொல்லுங்க, பழிக்காது. அப்படி நான் சாபம் போட்டா கண்டிப்பா என்ன செய்யாது? பழிக்காது. நீங்க உங்க மேல தவறுகள் இருந்தால் அது என்ன செய்யும்? அந்த வார்த்தை படி முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேல தவறு இல்லாம ஊழியக்கார வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மாத்திரம் வாங்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கணும், சாபத்தை வாங்கிடுவோம். ஏன் இந்த பைபிள் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? பைபிள்ல இருந்து 2-3 சம்பவத்தை வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம். 2 ராஜாக்கள் எடுங்க, 2வது அதிகாரம் 24வது வசனம். 2 ராஜாக்கள் 2:24. சபி ஏன் சபிச்சாங்க சொல்லுங்க? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் ஊழியக்காரனை மொட்டத்துல ஏறி போயிருக்கு. அவங்க எடக்கு பண்ண ஊழியக்காரனை என்ன செய்யக்கூடாது? இப்ப நீங்க இங்க பேசினாலும் சரி, வீட்டுல பேசினாலும் கர்த்தர் என்ன செய்வாரு? இப்ப இங்க எதுக்கு கண்ணுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க,
ஆனா வீட்டுல என்ன செய்யலாம், வீட்டுல ஒருவேளை நீங்க தவறா பேசினாலும் பரலோகம் என்ன செய்யும், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒருவேளை என்ன செய்வாரு, என் பிள்ளைவா பேசுற, ஊழியக்காரனே பேசுறேன்னு சொல்லிட்டு தலையில போட்டு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாபம் தீராத சாபமா இருக்கு. அதுக்கு மறுபடியும் நீங்க மன்னிப்பு கேட்டு அந்த சாபம் உடைஞ்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, பரலோகம் போகக்கூடாதபடி நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சாபத்தை ஏச போகட்டார் இல்லையா, சபிக்கப்பட்டவர் என்ன விட்டு அப்படின்னார்ல, அந்த சாபத்தை விட ஒரு கொடிய சாபம் ஒன்றுமே இல்லை. முடிந்த வரைக்கும் ஊழியக்காரத்தை வாங்கிடக்கூடாது. பழைய ஏற்பாடுல கர்த்தரின் தாசன் ஊழியக்காரனாகிய யோசுவா ஒரு சாபம் போடுறாரு. என்ன சாபம்? யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனம், 6:26. சபிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்றாரு, அஸ்திவாரத்தை போடும்போது மூத்த மகன், நிலைக்கால வைக்கும் போது இளையகுமார் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, சாபத்தை போடுறாரு. நடந்துச்சா? 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 34வது வசனம். 1 ராஜாக்கள் 16:34 வாசிங்க பாப்போம். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே போடுகிற போது அகிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசலில் வைக்கிற போது செகூப் என்னும் தன் இதய குமாரனையும் சாப கொடுத்தான். பாத்துக்கோங்க, இந்த போட்ட சாபம் என்ன, எப்போ? ஒரு சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனா படிச்சது ஒரு சில 100 வருஷத்துக்கு பிறகு என்ன செஞ்சது, படிக்க எரியோ பட்டணத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அவன் என்ன நினைச்சானா, ஃபேமஸ், அவன் யாரு, யூதன். அவன் ஏன்னா பெத்தேல் பட்டணம் ஏது, கிறிஸ்தவன், அந்த ஆண்டோடைய பிள்ளைங்க தானே. ஈயலுங்கிறவன் என்ன செய்யறான், கட்டுறான். கட்டும் போது நம்ம தானே, நம்ம மேல அந்த சாபம் படிக்காதுன்னு. ஆனா கட்டும் போது என்ன நடந்துச்சுன்னா, யோசுவா என்ன சாபம் சொன்னாரோ அப்படியே ஊழியக்காரன் சாபம், பொல்லாத சாபம், அதுக்கு நம்மளை கர்த்தர் வேலை. புதிய ஏற்பாட்டுல ஒரு சாபத்தை பாரு, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1-11 வசனம் வரைக்கும் இருக்கு. அப்போ நான் அப்படி சொல்லியிருந்தேன், அனனியா என்னும் பேர் கொண்ட ஒருவன், அவன் மனைவி சப்பீரா, இவங்க 2 பேரும் ஒரு நிலத்தை விற்கிறாங்க. அதாவது பொருத்தனை பண்றாங்க, எங்க நிலத்தை வந்து நாங்க கர்த்தர். பழைய ஏற்பாட்டுப்படி ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு நிலம் இருக்கு, இதை நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆசாரியனை கூப்பிட்டு, யாரு அந்த இருக்கு அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு, இதை கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்போ அந்த பரிசுத்தம் சொல்லிட்டு இந்த நிலம் யாருக்கு சொந்தம், சபைக்கு சொந்தம். ஆனா நான் இதை மீட்டுக் கொள்ளலாம். எப்படி மீட்டுக் கொள்ளலாம்னா, அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வருவாங்க, வந்து இது எவ்வளவு, இது ஒரு இத்தனை ரூபாய்க்கு போகும், சரி சொல்லிட்டு அத்தனை ரூபாய்க்கு கொடுத்துட்டு மறுபடியும் என்னுடைய நிலத்தை என்ன செய்யறேன், நான் மீட்டுக் கொள்றேன். இது வந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு நடைமுறை. அது ஆண்டவருக்குன்னு நான் கொடுத்து என்ன செஞ்சிருக்கேன், இந்த நிலத்தை பரிசுத்தமா வாங்கிறேன் அப்படி. ஏன்னா அந்த நிலம் வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கும், இந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறது யூதருடையது. அப்படிங்கும்போது அந்த மாடல்ல தான் இவங்க ஒரு நிலத்தை விற்று காணிக்கை கொண்டு வராங்க. அப்படி விற்கும் போது சொல்லும் போது ஒருவேளை 5000 ரூபாய்க்கு போயிருக்கலாம், விற்கும் போது 10,000 ரூபாய்க்கு போயிருக்கலாம். பொருத்தனை என்னது, அந்த நிலத்தை காணிக்கை தர்றோம், ஆனா 5000 ரூபாய்க்கு தான் அன்னைக்கு போயிடும். விற்கும் போது 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. நம்ம 5000 தானே நினைச்சோம், 5000 கொடுத்துருவோம், மீதி என்ன செஞ்சிருவோம், வச்சுக்கிடுவோம். போய் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, வந்து இந்த காணிக்கை கொடுக்குறாங்க. ஊழியக்காருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, அனனியாவே நிலத்தை இவ்வளவு தான் வித்தியான்னு கேட்டாரு. ஆமாண்ணா. அப்ப நீ என்னடா பொய் சொல்ற, பரிசுத்தாவிட்ட பொய் சொல்றியே, ஏன்டர்ல பரிசுத்தாவிட்ட என்ன செய்யற, பொய் சொல்ற. சொன்ன மயத்துக்குள்ள நீ என்ன செய்வ, அப்படி சாவன்னு சொன்னா அப்படி விழுந்து செத்து போனான். ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அவனை அடக்கம் பண்ணியாச்சு. 3 மணி நேரம் கழிச்சு, நல்ல விசுவாசி, 3 மணி நேரம் கழிச்சு மனைவி வர்றா. வந்தோடனே மனைவிட்ட கேட்கிறாரு ஊழியக்காரு, நீ நிலத்தை இவ்வளவு தான் வித்தீங்களான்னு. ஆமான்னு. புருஷனும் முன்னாடி சேர்ந்து இப்படியா போய் சொல்றேன்னு சொன்ன உடனே மறுபடியும் அவளும் என்ன செஞ்சிட்டா, விழுந்து செத்து போனா அந்த சம்பவம். அப்போ ஊழியக்காரங்கிட்ட வாயில என்ன செஞ்சிடக்கூடாது, ஐயா நாங்க நிலத்தை இவ்வளவு வைக்கல, நிறையத்த வித்தோம், எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, நாங்க என்ன செஞ்சிட்டோம், எடுத்துட்டு வேலை முடிஞ்சதா, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில பொய் சொல்லி சாபத்தை வாங்கி என்ன செஞ்சிட்டாங்க. அப்ப சாபம் கொடியது, ஆண்டவர்கிட்ட வாங்கிடக்கூடாது, அடுத்து எங்க வாங்கிடக்கூடாது, முன்னோர்கள் மூலமா வந்துடக்கூடாது, அப்புறம் பெத்த தாய் தகப்பன் மூலமா வந்துடக்கூடாது, அடுத்து யார் மூலம் வந்துடக்கூடாது, ஊழியக்காரர் மூலமா வந்துடக்கூடாது. ஏசப்பா இந்த சாபங்களுக்கு எங்களை என்ன செய்யுங்க, விலக்கி காரணம். அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கே
அப்போஸ்தலனாகிய பவுல் செருக்கியு பவுல் அப்படிங்கிறதான ஒரு ஊழியக்காரரை கத்தருக்குள்ள, ஒரு கவர்னரை கத்தருக்குள்ள நடத்துவார். நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மந்திரவாதி என்ன செய்வான், குறுக்க வருவான். வந்து ஆண்டவருக்கு அந்த ஊழியத்துக்கு பவுலுக்கு எதிராகி ரொம்ப செயல்படுவான். பவுலுக்கு அது வரைக்கும் பேசாம இருப்பாரு. அதுக்கப்புறம் கோபம் வந்துடும், ஆவியில நிறைஞ்சு சொல்லுவாரு, ஏண்டா இவ்வளவு நேரம் நான் பொறுத்துக்கு இருந்தா இப்பயே இப்படி ஊழியத்துக்கு எதிராக ஆண்டவருக்கு எதிராக நிக்கிற, இப்பயே பாரு உன் கண்ணு குருடாகட்டும் பாரு. அப்படி என்ன செஞ்சது, மந்தாரம் இருள் அவன் மேல விழுந்தது, அவன் குருடாகி போனான். எவ்வளவு பவர்னு பாருங்க. ஊழியக்காரன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு யோசுவா கடத்துல அந்த இவங்களுக்கு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னடா சூரியன் மறைய போது என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி, ஏசப்பா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, சூரியனே நீ கிபியோன் மேல, சந்திரனே ஞாயிறு மேல என்ன செய்ய, ஒரு வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரங்க ஆண்டவர் அவங்களுக்கு சில அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவங்க சபிக்கவும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆசீர்வதிக்கவும் அதிகாரம் இருக்கு. எலியா ஒரு வீட்டுக்கு போகிறாரு, சாப்பாடு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, இருக்குது கொஞ்சம் தாயா, சாப்பிட்டு என்ன செய்ய போறோம், சாக போறோம். ஆண்டவர் எலியா சொன்னாரு, பயப்படாதே, கொஞ்சம் கொடு, மீதி என்ன செய், உனக்கும் குமாரனுக்கு பண்ணலாம். இந்த ஊர்ல மழை பெஞ்சு செழிப்பாறு வரைக்கும் நீ என்ன செய்வ, சாப்பிடுவ. அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் போய் பானை பார்க்க, பானைக்குள்ள என்ன செய்யுது, மாவு இருக்கு. கடைசியில என்ன செஞ்சது, அந்த பஞ்சம் தீருகிற வரைக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. அப்போ ஊழியக்காரங்க மூலியமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், வாங்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. என் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையை கூட என்ன செய்யறார், கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஒரு வார்த்தையை ஒருத்தரை பார்த்து வாழ்த்துறோம்னா அந்த வார்த்தையை என்ன செய்யறாரு, கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதனால அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடணும், சாபத்தை வாங்கிவிட கூடாது. அப்ப 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க அந்த தீர்க்கதரிசி வருவார். யூதேயால இருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வருவார். எரேபியாமே, நீ ஆண்டவருக்கு எதிராக என்ன செய்யற இந்த பலிவிட வெடிக்கும், இதுல இருக்கிற சாம்பல் கொட்டுண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பலிவிடத்துல பலியிடுற ஆசாரியர்லாம், யோசியான்னு ஒரு ராஜா பிறப்பான், அவன் எல்லாரையும் உங்களை எல்லாம் கொன்னு இதுல என்ன செய்வான், பலியிடுவான்னு சொல்லிட்டு பல 100 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறத திரும்பி சொல்றாரு. உடனே அந்த எரேபியா அவனை பிடிங்கள் அப்படியே கை நீட்டுறான். நீட்டின கை என்ன செய்யல, அப்படியே கை நின்று வச்சு. அவன் ஐயோ என் கை போச்சு, என்ன செய்ய, பண்ணி எனக்கு விடுதலை தா அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ண பிறகு கை என்ன செஞ்சது, திரும்ப வந்தது. நல்ல ஊழியக்காரங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரம் வருது. வெளிப்படுத்தும் விசேஷத்துல 2 தீர்க்கதரிசிகள் என்ன செய்ய போறாங்க, வரப்போறாங்க. வரலையில சொல்லுவோமா, அல்லேலூயா. அவங்க 2 பேரும் அவங்க காலம் முடிகிற வரைக்கும் ஒரு பூமியை ஒரு வழி பண்ணாம விட போறது இல்லை, பயங்கரமா பண்ணுவாங்க. யாராவது அவங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சா அவங்க வாயிலிருந்து என்ன செய்யும், அக்கினி போய் அவங்கள பச்சிக்குமா. பயங்கரமான கிரியை நடக்க போகுது. அதனால ஊழியக்காரனுக்கு ஆண்டவருக்கு மேன்மையை கொடுத்துக்கிறார். மத்தேயு 10:1 ஊழியக்காரங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். லூக்கா 9:1 அதிகாரம் கொடுக்கிறார். போக சொல்றாரு. சீசர் எவ்வளவு பெரிய மேன்மை பாத்தீங்களா. ஒரு சாதாரண மனுஷனை சீசர் ஆக்கக்கூடிய மேன்மையை அற்பமான ஊழியர்களா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மகிமையான வேலையை கொடு. நாங்க எங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் அந்த மேன்மையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவனிடத்திலிருந்து சாபத்தை வாங்கிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை. முன்னோர்கள் சாபத்தை வாங்கிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை. ஊழியக்காரன் சாபம் வாங்கிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பெற்றோர்கள் இடத்துல சாபம் வாங்கிடக்கூடாது, ஆசீர்வாதம். மற்றவங்க மூலியமாவும் என்ன செஞ்சிடக்கூடாது, சாபத்தை. வெளியே யாராவது நம்ம தவறு செய்து நீ விளங்காம போவ, உன் குடும்பம் அழிஞ்சு போகணும், சாபத்தை என்ன செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நீதிமொழிகள் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். 26:2. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது, தங்காது. அப்ப காரணத்தோடு விட்ட சாபம் என்ன செய்யும், தங்கும். அப்ப காரணம் இல்லாமல் விட்ட சாபம், ஏசப்பா எங்களுக்கு ஏதாயிலும் நாங்க யார்ட்டையாவது சாபம் மற்றவங்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது. பாருங்க, குடும்பம் இருக்கு, உறவினர் எல்லாம் இருக்கு, பரலோகம் இருக்கு, ஊழியர் எல்லாம் தப்பிச்சாச்சு, மற்றவங்கிட்ட இருந்து சாபத்தை என்ன செய்யக்கூடாது, வாங்கிடக்கூடாது. சரியா. நியாயாதிபதிகள் ஒரு சம்பவத்தை வாசிட்டு நம்ம பிரசங்கம் முடிப்போம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 57.
தீய மனுஷர் செய்த ம் பொல்லாப்பையும் ம் அவர்கள் தலையின் மேல் திரும்பப்படி செய்தார். ம் எருபாகாலையும் ம் ம் அவர்களுக்கு பழித்தது. பழித்தது. பாத்தீங்களா? இது ஒரு சாபம், அடுத்தவங்க சாபம் போடுறான். அதாவது என்னன்னா, ஒரு கிதியோன் இருக்காருல்ல, அவர் மரிச்ச பிறகு அவருக்கு 70 பிள்ளைங்க. 70 பிள்ளைங்கள ஒரு 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 செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அந்நிய பெண்ணை மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையன் அபிமேலக்குன்னு சொல்லிட்டு, அவன் ராஜாவாகி இந்த குடும்பத்துல 70 பேரை ஒரே கல்லுல கொலை செய்வான். அதுல ஒருத்தன் தப்பிச்சிருவான். அவன் பேர் யோதான். அவன் சொல்லுவான் அந்த மக்களை பார்த்து, உங்களுக்கா எங்க அப்பா உயிரை கொடுத்து உங்க நாட்டை காப்பாத்தினாரு, அந்த அபிமேலைக்கு உங்க குடும்பத்தை ஜாதி ஜாதின்னு வச்சுக்கலாம், அவங்க சேர்ந்தவனா இருக்கனால எங்க அப்பா குடும்பத்தை 70 பேரை கொண்டுட்டீங்களே, பாரு நீங்க செஞ்சது தப்புங்கிறத இப்ப பாரு என்ன செய்ய போறாரு, ஆண்டவர் செய்ய போறான்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, அவன் சாபம் போடுவான். சாபம் போட்ட உடனே அந்த 2 நபர்களுக்கு பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி வந்து அடிச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு கடைசியில ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்வாங்க, இவன் அவனை கொல்லுவான். கடைசியில ஒரு இடத்துல போய் யுத்தம் பண்ண போகும்போது ஒரு மேல மாடியில இருந்து ஒரு பொம்பளை என்ன செய்வா, அந்த இந்த கல்லை தூக்கி தலையில போட்டுருவா. இயந்திர கல்லை தூக்கி தலையில போட்டு தலை மண்டை உடஞ்சி 2ஆ பேந்துரும். அவன் சாபம் என்ன செய்யுது, பணிச்சது. அதனால மற்றவங்க மூலியமாவும் சாபம் வந்து விட கூடாது. ஏசப்பா எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அல்லேலூயா. சரி, அதனால நம்ம நிறைய சாபங்கள் பைபிள்ல பார்க்கிறோம். அந்த சாபங்களுக்கு எங்களை விலக்கி காப்பா. இந்த பாயிண்டையும் நீங்க முடிந்த முழங்கால் படிட்டு 5 சாபங்களுக்கு ஏசப்பா என்னை விலக்கி காப்பாற்றும். முதலாவது, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபங்களுக்கு என்னை விலக்கி காப்பாற்றும். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபங்களை ஒன்று விக்கிரக ஆராதனை, விபச்சார, வேசனம், பல விதமான பாவங்கள் இருக்கு. அந்த சாபங்களுக்கு என்னை விலக்கி காப்பாற்றும் ஆண்டவரே. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் என் மேல் இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணி, ஏசப்பா தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபத்துக்கு என்னை விலக்கி காப்பாற்றும். என் மேல தேவனுடைய சாபம் இருக்கக்கூடாது. அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் அறிக்கை. ஏசப்பா நீங்க தான் எங்களை படைச்ச சர்வவல்ல தேவன், உங்க சாபம் எங்க மேல இருக்கக்கூடாது, உங்க ஆசீர்வாதம் தான் எங்க மேல இருக்கணும். சபிக்கப்பட்டவங்க செதறி போவாங்க, சபிக்கப்பட்டவங்க நரகத்து போவாங்க, சபிக்கப்பட்டவங்க பட்டு போவாங்க. ஐயோ தகப்பனே, இந்த 3 செய்யுமே எங்களுக்கு வரவே கூடாது. செதறி போவாங்க, சோதனை அறுப்புண்டு போவாங்க, நரகத்து போயிருவாங்க, பட்டு போயிடும். வேண்டாம் தகப்பனே, இந்த சாபம் எங்களுக்கு வரக்கூடாது. ஏசப்பா எங்க மேல உங்க சாபம், எந்த சாபம் இருக்கக்கூடாது, எடுத்து போடுங்க. சொல்லுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. இயேசுவே, ஏசப்பா, ஏசப்பா எங்களுக்காக சிலுவையிலே சாபத்தை ஆண்டவரே சிலுவையிலே சுமந்தீர். இந்த சாபம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். சாபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, சாபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, சாபத்தை எடுத்து போடுங்க. ஏசப்பா எங்க மேல சாபம் இருக்க கூடாது. சோதரர், 2வது, ஆண்டவரே எங்க முன்னோர்கள் செய்த சாபம் என் தலையில விழக்கூடாது. நிறைய பேரு நிறைய குடும்பங்கள்ல அந்த முன்னோர்கள் சாபம் வந்துகிட்டே இருக்கும். நாங்களாம் அதை பாதிக்கப்பட்டிருந்தோம். ஜெபம் பண்ணோம், ஏசப்பா எங்களுக்கு விடுதலை கொடுத்தா. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா எங்க முன்னோர்கள் மூலமா வந்த எல்லா சாபத்தையும் எங்களை விட்டு நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தினால, ஏசப்பா ரத்தத்தினால எங்க சாபம், எங்க முன்னோர்களுடைய சாபம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. சாபம் இருக்க கூடாது, சாபம் இருக்க கூடாது. எங்க முன்னோர்கள் சாபம் எங்க மேல இருக்க கூடாது கர்த்தாவே. சோதரம் சோதரம். 3வது, ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே பெற்றோர்கள் மூலம் சாபம் வாங்கிட கூடாது. ஒருவேளை நான் என் பெற்றோரை கோபப்படுத்தி அவங்க வாயிலிருந்து ஒருவேளை சாபம் வாங்கியிருப்பேன், ஆனால் என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா. என் பெற்றோர் மூலமா வந்த சாபத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்கப்பா. எங்க பெற்றோருடைய சாபம் என் தலையில் இருக்கக்கூடாது. பெற்றோரை ஒரு தாய் தகப்பனை தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று, தாய் தகப்பனை அடிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சாபங்கள் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே, எடுத்து போடுங்க ஆண்டவரே. எந்த பெற்றோருடைய சாபம் எங்க தலையில் இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்திலே பெற்றோர் சாபம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க தகப்பனே. ஆண்டவரே, நான் பெற்றோரை வேதனைப்படுத்தி நியாயம் இல்லாமல் வேதனைப்படுத்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும். உண்மை வேதனைப்படுத்தினதுக்கு மன்னிங்க, என் பெற்றோரை வேதனைப்படுத்துக்கு மன்னிங்க. என் சாபம் என் மேல அவங்க சாபம் இருக்க கூடாது கர்த்தாவே. 4வது, ஊழியக்காரங்கப்பா. ஆண்டவரே சோதரம், ஆண்டுடைய ஊழியக்காரங்களை நியாயம் இல்லாமல் நான் பேசியிருப்பேன், ஆனால் நியாயம் இல்லாமல் வேதனைப்படுத்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த சத்தம் அனைவரும் கடந்து போகிறது அல்லவா? கேட்கிற ஒவ்வொருவரும், இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும்
நீங்கள் ஊழியர்களுக்கு விரோதமாய் ஏதாவது நியாயம் இல்லாமல் பேசியிருப்பீர்களானால் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே உங்களை மன்னிக்கட்டும். ஏசப்பா, நான் என்னுடைய ஊழியக்காரனை நியாயம் இல்லாமல் கோபித்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும் 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 மன்னியும். உங்களிடத்துல இருந்து எந்த சாபம் வரக்கூடாது. நான் சரியா இருந்து அவங்க சாபம் போட்டா பழிக்காது. நான் சரியில்லைன்னா தான் அவங்க சாபம் போட்டது என்ன செய்யும், பழிக்கும். அதனால ஆண்டவரே சோதரன், என் மேல அந்த சாபங்கள் ஊழியக்கார் மூலமா எந்த சாபம் வரக்கூடாது. அண்ணே, அந்த அந்த சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஊழியக்காரனை அற்பமாய் பேசினார்கள். நான் ஒருவேளை அற்பமாய் பேசியிருப்பேன் ஆனால் என்னை மன்னி 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 மன்னி. நான் வஞ்சித்திருப்பேன் ஆனால் என்னை மன்னி மன்னி. சாபங்களை எங்களை விட்டு நீங்கி போகட்டும், சாபங்களை எங்களை விட்டு நீங்கி போகட்டும். ஆண்டவரே சோதரர், கடைசியாக மற்றவங்க யாராவது என்ன காரணம் இல்லாமல் யாராவது போட்டா அந்த சாபம் தங்காது. காரணத்தோடு போட்டால் தங்கும். நம்முடைய தேசத்திலும் சரி உலகத்திலும் சரி நீதி நியாயங்கள் எல்லாம் கெட்டு போய்விட்டது. குற்றவாளி, போன வாரம் பிரசங்கத்தை கேட்டோம், குற்றவாளியை நீதிமான் ஆக்கூடாது, நீதிமானை குற்றவாளி ஆக்கினா அவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுது. இந்த சாபங்கள் உலகத்துல பெருகி கொண்டிருக்கிறது. இதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இந்த சாபம்லாம் தலையில விழுந்து இவங்கெல்லாம் நரகம் போகும்னு சொல்லி பிசாசு பெயர் தூட்டி விடுகிறான். பிசாசு பெயர் அவன் தலையை கத்தர் இன்னும் நசுக்குவாராக இயேசுவின் நாமத்துல. நம்ம விசுவாச பிள்ளைகளை சாபத்துக்குள்ள ஆக்குக பிரயாசப்படுகிற முயற்சி உணர் அத்தனை அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்க விசுவாச பிள்ளைங்க, நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். சரியா? சரி, எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் நம்மை நிரப்பி இந்த சாபத்திலிருந்து உடைப்பாராக, எல்லா தீமையில அழிப்பார். முதல் பக்கம் ஏசுவார் அர்த்தம், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர். சாபம் ஒரு கட்டணம் வைங்களேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஜெபம் பண்ணுமா? அல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, தேவா, அல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, நல்ல கட்டி பாடுவோம். தேவ தேவா, தேவா, தேவை தேவா, தேவா, வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. இதற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரட்டும். ஆவியானவர் எங்களுக்குள்ளே விடுவிக்கிற ஆவியானவரே சோத்ரா சோத்ரா சிம்சன் மேல இறங்கி அவனை விடுதலை ஆக்கின பரிசுத்த ஆவியானவர்